அனைவருக்கும் வணக்கம். என் தமிழ் மக்களே, தமிழ் இரத்த உறவுகளே, அனைவருக்கும் என் வணக்கம். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. மாண்புமிகு தமிழ்நாட்டு மக்களே, அண்ணன்களே, அக்காக்களே, தம்பிகளே, தங்கைகளே, அனைவருக்கும் உங்கள் தமிழ்நாட்டு தம்பி தேனி செல்வம் நாடார். கேட்பதெல்லாம் ஒன்று. நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும், எந்த இனமாக இருந்தாலும் தமிழர்தான் என்று யோசியுங்கள். நீங்கள் உண்மை தமிழன் என்றால் தமிழன்தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற உணர்வோடு, உள் நோக்கத்தோடு செயல்பட்டால் போதும். தமிழனை எவனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. தமிழ்நாட்டை தமிழன் ஆண்டபோது ஒரு ஜாதி கலவரமோ அல்லது மக்களிடம் உயர்வு தாழ்வோ காழ்ப்பு உணர்ச்சியோ எதுவுமே கிடையாது. அவ்வாறு தமிழ்நாட்டை கட்டி காத்த தமிழ் தலைவர் காமராஜர் ஐயா ஏன் தமிழ்நாட்டையே ஆள தகுதி ஆனவர்கள் இல்லையா? ஏன் சீமான் இருக்கிறார், சரத்குமார் இருக்கிறார், அண்ணாமலை இருக்கிறார், ஓபிஎஸ் இருக்கிறார், இபிஎஸ் இருக்கிறார், இன்னும் எத்தனையோ மந்திரிகள் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் விட்டுவிட்டு தமிழ் மண்ணில் பிறந்த மக்களை விட்டு ஏன் உங்களில் ஒருத்தர் தமிழ்நாட்டை ஆளலாம் அல்லவா? தமிழ்நாட்டை சார்ந்த, தமிழில் சட்டம் தெரிந்த, தமிழில் அரசியல் தெரிந்த கோடானு கோடி தமிழன் இருக்கும்போது ஒரு மலையாளியோ, ஆந்திராக்காரனோ, கர்நாடகக்காரனோ இவர்கள்தான் உன் தமிழ்நாட்டை ஆண்டு சீரழித்து கொண்டார்கள். தமிழ் மக்களே, சிந்தியுங்கள், சீரழியாதீர்கள். நீங்கள் சிந்திக்க நினைத்தால் ஏன் உன் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கைகள் இல்லையா உன் நாட்டை ஆள்வதற்கு? பாரதியார் சொன்னார், தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று. ஆனால் கலைஞர் சொன்னார், தமிழன் என்று சொல்லடா, தலை குனிந்து செல்லடா. டூஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் 1,70,000 கோடி எல்லாம் மறந்துடுவாங்க நம்ம தமிழ் மக்கள். இந்தியாவில் அனைத்து மாநிலத்திலும் தமிழன் இருக்கிறான். கஷ்டப்பட்டு உழைக்கின்றான், தமிழ்நாட்டின் பேரை உயர்வடை செய்கின்றான். ஆனால் தமிழ்நாட்டில் உன் வீட்டில் ஒதுங்க இடம் கேட்டவன் நீ உன் வீட்டையே கொடுத்து விட்டாய். நடு ரோட்டுக்கு நீ, அதாவது தமிழ் மக்கள் வந்து விட்டீர்கள். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். தமிழன் விழித்து கொண்டால் குலம் வேறு பார்க்காமல் நாம் தமிழன் என்ற உணர்வோடு செயல்பட்டால், அதாவது என் மக்கள், என் மண், என் நாடு, என் வீடு அனைத்தும் பசுமையுடன் வாழ நம் தமிழ் தாய்க்கு சிரந்தாழ்த்தி வணங்குகிறேன். தேனி செல்வம் நாடார். நான் தமிழ்நாட்டை தமிழன்தான் ஆள வேண்டும் என்று மக்கள் சிந்தித்தால் தமிழன்தான் ஆள்வான். சிந்தியுங்கள் மக்களே. துப்புரவு பணியாளருக்கு ஒரு டீ கடை நடத்துபவர் டீ ஃப்ரீயாக கொடுத்து செல்கின்றார், தினமும் குடிக்கின்றார்கள். ஆனால் அரசாங்கம் தாங்கள் கலந்துரையாடுகின்றோம் என்று சொல்கின்றீர்கள். என்ன பட்டிமன்றமாக நடத்துகின்றீர்கள்? கலந்துரையாடுவதற்கு மேயர் பிரியா அவர்களே, தலைவர் சாப்பிடுகிறார், டீ குடிக்கிறார், அவர்களுடன் சேர்ந்து என்று சொல்கிறீர்கள். அந்த மாதிரி தலைவர் தமிழ்நாட்டில் இதுவரை இல்லை என்று கூறுகிறார். ஐயா காமராஜர் மதிய உணவு திட்டத்தை ஆரம்பித்து சரியாக வசதி இல்லாத அந்த காலகட்டத்தில் 1ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுடன் தரையில் அமர்ந்து உணவு அருந்திய தங்கத் தலைவர், தமிழன்னை பெற்றெடுத்த தலைமகன், தானை தலைவர், கல்வி தந்தை, கருமை வீரர், தமிழ் மக்களின் உள்ளம், மனம், உயிர் அனைத்தையும் கவர்ந்த ஒரே தலைவர் ஐயா காமராஜர் அவர்களே. அதை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு பேசவும். பிரியா அவர்களே, உன் தலைவர் பற்றி நீ யாருமா? மேயராகும் முன்பு நீ என்னவா இருந்தீங்க? சும்மா புல்ட்டா அல்ட்டா விட்டு பேசக்கூடாது. காமராஜர் ஐயா அவர்கள் தனியாய் போய் யாரையும் பார்த்து அவர்கள் வீட்டுக்கே போய் பேசுவார். இன்று உங்களில் ஒருவன் ஏன் உன் கட்சிக்காரர் வார்டு கவுன்சிலர் போய் பேசுவீர்களா? சொல்லுங்கள் பிரியா அவர்களே. என் தமிழ் மக்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். நான் சொல்வது சரி என்றும் தவறு என்றால் தவறு என்றும் சொல்லுங்கள். தமிழ் சிங்கங்களே, உங்கள் வீட்டில் 10 நாள் முன்பு நடந்த சம்பவம் என்னவென்று உங்களால் சொல்ல முடியாது. அப்படி இருக்கையில் அரசியல்வாதிகள் மட்டும்
30 வருடம் 40 வருடம் 40 வருஷத்துக்கு முன்பு என்று யோசிக்கின்றார்கள், பேசுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் சொல்வதும் கேட்பதும் அனைத்தும் சுத்தப்பை என்பதுதான். தமிழ்நாட்டில் தமிழன்தான் ஆள வேண்டும் என்பது போல் இந்தியாவை இந்தியன்தான் ஆள வேண்டும். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்தியா காணாமல் போனது. ஆனால் இந்தியன் நாட்டை ஆளும்போது பௌர்ணமி நிலவு போல் இந்தியா உலகத்திற்கே வெளிச்சமாகியுள்ளது. அதுபோல் தமிழன்தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும். தமிழன் ஆண்டால் பௌர்ணமி போல் தமிழ்நாடு ஜொலிக்கும். இன்று மற்றவன் ஆண்டால் அது அமாவாசை இருட்டாகிவிடும். மக்களே, சிந்திங்கள், செயல்படுங்கள், நம் தமிழ்நாட்டை காப்பாற்றுங்கள் என இருகரம் கூப்பி வேண்டுகிறேன். தேனி செல்வம் நாடார். நான் திரும்பவும் உங்களை சந்திக்க விரைவில் வருகிறேன். எனக்கு வயசு 65 ஆச்சு. நான் அரசியல் பேசுங்கிறது இல்லை. நான் எங்கேயோ இருந்து பேசுகிறீங்களா இல்லை. எனக்கு சொந்த ஊர் தேனி, ஆந்திராவிலேருந்தே பேசுகிறேன். எல்லாம் இங்கே ஆந்திராவில் பவன் கல்யாண் டெப்யூட்டி சிஎம்மாக இருந்து என்னென்ன பண்ணுறாரு. நம்ம உதயநிதி சார் என்ன செய்கிறாரு டெப்யூட்டி சிஎம்மாக இருந்து? சொல்லுங்கள், சிந்திங்க மக்களே. உங்கள் டிஎம்கே கட்சிக்காரங்களே யோசிங்க. டிஎம்கே கட்சிக்காரங்களே சிந்திங்கள். நீங்களே சொல்லுங்கள். இப்போ கலைஞர் போனவுடனே ஸ்டாலின் வந்தார். ஸ்டாலின் போனவுடனே உதயநிதி வந்தார். அப்படி வராமல் ஏன் மூத்த தலைவர்கள் இருக்காங்கல்ல, கலைஞர் போன அவரும் முதல்வராக்கு. மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் தெரிந்து கொண்டால், ஸ்டாலின் ஐயா அவர்களே, நீங்கள் என்னென்னமோ சலுகையெல்லாம் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கல. மக்களிடம் சுரண்டி மக்கள் காசத்தை மக்களுக்கு கொடுக்குறீங்க. மக்கள் காசை சுரண்டி மக்களுக்கு கொடுக்கிறீர்கள் தவிர உங்கள் காசில் ஒன்றும் கொடுக்கவில்லை. நல்லா பேசிக்கிங்க, நல்லா கேட்டுக்குங்க. தமிழ் மக்கள், தமிழ்நாட்டுக்காரர்கள், ஒவ்வொரு அண்ணன் தம்பிங்க எல்லாமே, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமே மச்சினை சித்தி சித்தப்பா பெரியப்பா எல்லாம் நினச்சிட்டாங்க அப்படின்னா, ஐயா கொட்டடிக்க வந்தவர் எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும், அந்த மாதிரி வச்சுக்கிடுவாங்க. தமிழ்காரன், தமிழ்நாடு சேர்ந்தது. ஏன் தமிழ்நாட்டில் வந்து ஆந்திராக்காரர் ஆள்றீங்க, மலையாளத்துக்காரர் ஆள்றீங்க, கர்நாடகாக்காரர் ஆள்றீங்க, தமிழ்நாட்டுக்காரன் ஆளக்கூடாதா? தமிழ்நாட்டுக்காரர் காமராஜர் ஆண்ட காலத்தில், தமிழன் ஆண்ட அந்த காலத்தில் மக்கள்கிட்ட ஒரு ஜாதி கலவரமோ, ஒரு கற்பொழிப்போ, ஒரு இதோ எதுவுமே கிடையாது. இன்றைக்கி பார்த்தா எங்கே பார்த்தாலும் அது இதுங்கிறாங்க. ஒரு இன்னும் ஒன்று, தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட திசை திருப்பதுக்கு நல்ல அரசியல்வாதிங்க நீங்கள்லாம். ஒரு மேட்ரு நடந்து இருக்கும்போதே இன்னொரு மேட்ரை பத்திரிக்கைக்காரங்கள வில்லேக்கரை பூரா கூப்பிட்டு ஏற்றி விட்ருவீங்க. ஏதே இந்த பேப்பருக்காரங்களை கூப்பிட்டு வேறு நியூஸுக்கு மாற்றி விட்ட பிறகு இவங்க பிறகு இதைத்தான் படிப்பாங்க. படித்து பூரா மைண்ட் இருக்க, அதை யோசிக்க மாட்டேன். 365 நாளில் 360 வருஷத்தில் 365 நாள் 366 பிரச்சனையை நீங்கள் மாற்றி ஓட்டி விட்டு தான் வந்துக்கிட்டீங்க அரசியல். டிஎம்கேக்காரவங்க அதுவும். இன்றைக்கி ஒரு நியூஸ் வரும், அந்த நியூஸ் 10 நாளில் மறைஞ்சி இன்னொரு நியூஸை போட்டு விட்ருவீங்க. அந்த நியூஸ் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. தமிழ் மக்கள் வந்து இழிச்சவாயின்னு நினச்சி நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிருக்கீங்க. திருந்தி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா நீங்கள்லாம் எங்கே இருப்பீங்கிறது தெரியாது. ஆமாம், சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ் மக்கள். தமிழந்தே நாட்டை ஆளணும், தமிழ்நாட்டை அப்படின்னு, இந்தியாவை இந்தியன்தே ஆடணும்னு சொல்லி மோடியை கொண்டு வந்து நிப்பாட்டி இன்றைக்கி ஜனதா பார்ட்டி தான் நின்றுக்கிட்டு வருது. ஜனதா பார்ட்டி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஜனதா பார்ட்டியில் மொதல் ஆரம்பித்து வந்திருப்போம். மொரார்ஜி தேசாய் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, ஃபர்ஸ்ட் இந்தியன். காங்கிரஸ்காரங்க சரி, காங்கிரஸில் பிரதானி பண்ண நரசிம்மராவை போட்டாங்க, ரைட்டு. இப்போ கூட காங்கிரஸ்காரங்க வாங்க நாட்டை ஆள்றதுக்கு, காட்டி கொடுக்குறதுக்கு வராதிங்க. இந்தியாவை வாங்க, வந்து அண்ணன் தம்பி மாமி மச்சன மாதிரி வாங்க இருங்க. ஆனால் காட்டி கொடுக்குற வேலை இருக்கக்கூடாது. நீங்கள் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும், காங்கிரஸ் ஆட்சியில் வரைக்கும் இந்தியா எங்கே இருக்குதுன்னு தெரியுமா? தெரியாது.
இன்றைக்கி இந்த 10 வருஷத்தில் மோடி ஐயா வந்த பிறகு எங்கே இருக்குது இந்தியா? வேர் நம்பர் 3. எப்படியெல்லாம் நடந்திருக்கு நாட்டில். எனக்கு 65 வயசாகிடுச்சு. நான் எதுக்கும் பயப்படலை. இனி எனக்கு தேவை என் நாட்டு மக்கள், என் தமிழ்நாட்டு மக்கள் நலமாக இருக்க வேண்டும் என்பது தான். எனக்கு இன்றைக்கி என் கையில் ஒரு 100 கோடி ரூபா இருந்துச்சு, நான் தமிழ்நாட்டு மக்களை எல்லாரையுமே திருத்தி கொண்டு வர அளவுக்கு செஞ்சிருவேன். ஏன்னா ஒவ்வொருத்தையும் 1000 கோடி 2000 கோடி வச்சுருக்கீங்க, போகும்போது என்னடா கொண்டு போக போகிறீங்க சொல்லுங்களேன்? என்ன கொண்டு போக போகிறேன்? சரி, உங்கள் அப்பா போனார் கருணாநிதி, என்ன கொண்டு போனார்? பேர் இருக்கா? சரியப்பா, உங்கள் அப்பாவுக்கு பேர் இருக்குன்னே சொல்லுங்கள். கொண்டு போகல உங்கள் அப்பாவுக்கு பேர் இருக்குன்னே சொல்லுங்கள். நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு மகாத்மா காந்தி. இன்றைக்கி இருக்கார் அவர், பேர் தெரியுதா உங்களுக்கு? எவனான்னு சொல்கிறீங்களா? மகாத்மா காந்தி இருக்காருன்னு. இந்திரா காந்தி அம்மா இருக்குன்னு சொல்கிறீங்களா? நேரு இருக்குன்னு சொல்கிறீங்களா? காலப்போக்கில் எல்லாமே அழிஞ்சு போவாங்க. எவனுமே பேரில் இருக்க மாட்டேன். எதுக்கு ஆசைப்பட்டு இருக்கீங்க? இருக்கிறத மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போங்கப்பா. என்கிட்ட இன்றைக்கி ஒரு 10 கோடி இருந்தால் டெய்லி 1000 பேர்த்துக்கு சமைச்சு போடுவேன், சாப்பிட்டு போங்கப்பான்னு. ஏழை எளிய மக்களுக்கு அது மனுஷனை திறந்து வளர்ந்ததுக்கு ஒரு இது. அதை விட்டுப்புட்டு அவர் சொல்கிறார், இவர் போய் சாப்பிட்டாருன்னு சொல்கிறாங்க இந்த அம்மா, பிரியாம்மா. ஏம்மா உங்களுக்கெல்லாம் தெரியுமா காமராஜர் ஐயா எப்படி போய் சாப்பிட்டாருன்னு? 10 பேர் இருக்கிற இடத்துல எம்ஜிஆர், அவர் மலையாளத்துக்காரன் இருந்தாலும் 10 பேர் பொம்பளை என்னன்னு அந்த இடத்துல உடனே வேணை நிப்பாட்டி பேசினாலும் இருந்தாலும், நீ இன்றைக்கி நிப்பாட்டி பேசல உங்கள் தலைவன் எந்த இடத்துல என்னலாம் தானே. அவர் சொல்கிறார், திருமாவளவன் சொல்கிறார், எங்கள் தலைவர் எங்கள் திராவிட கழகம்னே. திராவிட கழகம்னாலே திருட்டு கழகம் தானே பேர். அதுக்கு எதுக்கடா திராவிட கழகங்கிறீங்க? திராவிட கழகம் வந்த பிறகு தானே தமிழ்நாடு நாசனமாகி போச்சு. திராவிட கழகம் வந்த பிறகு அதுக்கு முதல்ல எவ்வளோ அழகாக இருந்துச்சு தமிழ்நாடு. எனக்கு 65 வயசு. சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சு நம்ம தமிழ்நாடு? 1940-47 தமிழ்நாட்டை தமிழன் ஆண்ட பொழுது தங்கத்தின் விலை தரமாக இருந்தது. தமிழ்நாட்டை தமிழ் மகன் ஆண்ட பொழுது தங்கத்தின் விலை தரமாக இருந்தது. ஏழை எளிய மக்கள் வாங்கி கொள்வது போல் இருந்தது. ஆனால் இன்று நீங்கள் சொல்கிறீர்கள், நாங்கள் மக்களுக்கு நல்லது செய்கிறோம், நாங்கள் அங்கே போகிறோம், அவங்களோட உட்காந்து சாப்பிட்றோம், இங்கே போய் உட்காந்து சாப்பிட்றோம். ஏன் நீ போய் உன் வீட்டுக்கு போய் ஒரு கிலோ அரிசி வாங்கிட்டு வா பார்ப்பான். பிரியாமயம் நீ போய் உங்கள் வீட்டுக்கு 1 கிலோ அரிசி வாங்கிட்டு வா பார்ப்போம். பலசர கடை ரேஷன் கடையில் போய் ஏம்மா பேசுகிறீங்க அப்படி? மக்கள் என்னை இழிச்சவே நினைக்கிறேன் நீங்கள் சொல்கிறது கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு. ஏன் தமிழ்நாட்டை ஆளணும்னா நீங்கள் தான் ஆளணுமா? ஒரு சீமான் இருக்கார், அண்ணாமலை இருக்கார், சரத்குமார் இருக்கார், அரசியலில் இருந்து இன்னும் அரசியலில் பெரும் தலைவர்கள்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் தமிழ்நாட்டை ஆள முடியாதா? பிஜேபி வந்த பிறகு நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் ஆந்திராவில் இதாக போட்டாங்க. தமிழ்நாட்டுக்காரவங்க வந்து வேறு நாடு இல்லை, வேறு நம்ம ஸ்டேட்லேயே இந்தியா ஸ்டேட்லேயே வேறு இடத்துக்கு தமிழ்நாட்டுக்காரவங்களுக்கு போஸ்டிங் போட்டு கொடுத்தாங்க. சரி, தமிழ்நாட்டுக்காரவங்க போய் எங்கேனாலும் மினிஸ்டராக இருக்காங்கன்னா ஏதாவது வேறு ஸ்டேட்டில் மினிஸ்டராக இருக்காங்களா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க? சொல்லுங்கள், எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சொல்லுங்கள். இல்லை, அப்புறம் ஏன்னா நீங்கள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பார்க்குறீங்க? உங்கள் அண்ணன் தம்பியை போடுங்கடா வேலைக்கு, உங்கள் அண்ணன் தம்பியை போய் செய்ய வைங்கடா. தமிழ்நாட்டுக்காரங்க எல்லாம் சேர்ந்து உங்கள் அண்ணன் தம்பி ஒரு கள்ள வீட்டாலோ, ஒரு முக்குளத்தோரோ, ஒரு வண்ணாரோ, ஒரு பறையரோ, ஒரு செக்கிலியனோ, ஒரு சாணானோ, ஒரு நாடாரோ, யாரோ உங்கள் சமுதாயத்தை, உங்கள் தமிழ்நாடு, உங்கள் தமிழ் மண்ணில் பிறந்தவனை போட்டு நாட்டை ஆள வைங்க. நீங்கள் பிரமாதமாக இருப்பீங்க. பௌர்ணமி நிலவில் ஜொலிக்கிற மாதிரி ஜொலிக்கும் தமிழ்நாடு.
அதை விட்டுப்புட்டு அவன் வந்தேன் இவன் வந்தேன், அவன் ஒரு 150 ரூபா கொடுத்தான், குவார்ட்டர் வாங்கி கொடுத்தான், பிரியாணி வாங்கி கொடுத்தான்னா அதெல்லாம் உன் காசு தாயா, நீ கொடுக்குற காசு தாயா. குடிச்சு அதாவது நான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்குங்க. நானும் குடிப்பேன் என் காசை போட்டு சம்பாதிக்க. இன்றைக்கி ஒவ்வொருத்தையும் சொல்கிறான் விலைவாசியெல்லாம் கூடி போச்சுன்னு சொல்கிறான். சரி, விலைவாசி கூடி போச்சு, குடிக்காத. இன்றைக்கி ஒரு சாதாரணமாக ஒரு பெயிண்ட் வேலைக்கு போகிற, அன்றைக்கி 40 ரூபா சம்பளம் வாங்கினேன், இன்றைக்கி 800 ரூபா வாங்குகிற. பெயிண்ட் அடிக்கிறதுக்கு அன்றைக்கி 40 ரூபா வாங்கினேன், இன்றைக்கி 800 ரூபா வாங்குகிற. 800 ரூபா வாங்கி கூட உனக்கு பத்த மாட்டேங்குது. ஆனால் அன்றைக்கி 40 ரூபாய்க்கு என்னென்ன பண்ண? பொண்டாட்டி பிள்ளைக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்த, நகை நட்டுகளை வாங்கி போட்டு எல்லாம் பண்ணேன். ஆனால் இன்றைக்கி 80 ரூபாய்க்கு 800 ரூபாய்க்கு உனக்கு அதை வாங்க முடியல. ஏன்? இந்த மாதிரி ஏமாந்துக்கிட்டு தானே நீ ஏமாந்துட்ட. நீ ரோட்டில் படுத்துருக்க, அவன் நோட்டு கட்டு மேலே படுத்துருக்காங்க. நீ ஓட்டு போட்ட பார்த்தியா? அவன் போகிறான் ஓட்டு போட்ட. நீ எங்கே படுத்துருக்க? ரோட்டில் கேரா பிளாட்பாரத்தில் படுத்துருக்க. யோசித்து பாருங்கள் தமிழ் மக்களே, யோசித்து பாருங்கள். தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும், இந்திய நாட்டை இந்தியன் தான் ஆள வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. என் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. நான் ஒருத்தன மாதிரி நான் பெரிய அரசியல்வாதி ஆகணும் இதாகணும் தான் கிடையாது. நான் ஒரு சாதாரண மனுஷன்தான். எனக்கு அன்றாட வேலைக்கு போய் என் கூலி வேலையை பார்த்து நான் சாப்பிட்டா போதும், எனக்கு சரியாக போகும். என்னுடைய குடும்பம் என் பொண்டாட்டி பிள்ளையை பார்க்குறதுக்கு எனக்கு சரியாக போகும். இன்னொருத்த மட்டும் நான் என் பிள்ளைக்கு சம்பாதிச்சு வைக்கணும் தெரியலாம். என்னால் இயன்றவது ஏதோ ஒன்று கொடுத்துக்கிட்டு இருப்பேன். சம்பாதிச்சு அவனை படிப்பு தொழில், படிக்கலையா படி, படிக்கிறியா படி, படிக்கலையா விடு, ஏதோ வேலை செய்யா செஞ்சுக்க, கை காலம் வந்துச்சா நீ பொழைச்சிக்க. கொள்ளையடிச்சு கொடுக்க மாட்டேன். அடுத்தவன்ட்டு போய் பிச்சை எடுத்து, அடுத்தவன்ட்டு போய் அடிச்சுட்டு வாடா, இவன்ட்டு போய் அடிச்சுட்டு வாடா, பிச்சை எடுத்துகிட்டு வாடான்னு சொல்ல மாட்டேன். உண்மை தமிழன், தமிழ் மண்ணின் ரத்தம் இங்கே இருக்குது. தேனி செல்வம். உடம்பு அப்படியே கொதிக்குது. இந்திரா காந்தி அம்மாவை எனக்கு நல்லா தெரியும். 5 வயசில் தேனியில், 5-6 வயசில் சின்ன பிள்ளை ஸ்கூல் பசங்களாக இருக்கும்போது ஒரு மிட்டாய் சாக்லேட்டு கொடுத்துட்டு வசனம் பேச சொன்னாங்க. என்ன தெரியுமா? மூக்கா முத்து தூக்கி போட்டு எத்து, டீக்கடை முத்து உனக்கேது சொத்து. நான் சொல்கிறது எப்போன்னா 1967. எனக்கு அப்போ 6 வயசு தான். அது இன்னும் எனக்கு மெமரி பவர் இன்னும் என்கிட்ட வச்சுருக்கேன்னாக்கும். அப்போ நான் தமிழ்காரன், தமிழ் மண், தமிழ் மக்கள் என்றவள் என் உயிர் அப்படிங்கிறதுனால நான் வச்சுருக்கேன். அதே ஏஜில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி யோசிச்சு பாருங்கள். தமிழ் மக்களை விட்டு வைப்பீங்களா? வாழ்க மரபுடன் யோசித்து சிந்தித்து செயல்படுங்கள். நம் நாடு நலம் பெற தமிழ் அன்னையையும் 2 கரம் கூப்பி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.